அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் நாள் 26. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு தன்னோட தோட்டத்துல ஒரு அழகான நீரூற்று ஃபவுண்டன் கட்டணும்னு ஆசை. ரொம்ப விலை உயர்ந்த மார்பிள் கற்களை கொண்டு வந்து பிரமாதமான ஒரு நீரூற்றை கட்டினார். ஆனா அதுல தண்ணி வர ஆரம்பிச்சப்போ அந்த தண்ணி ரொம்ப அழுக்கா துர்நாற்றத்தோட வந்துச்சு. அவர் குழப்பமாகி அந்த நீரூற்றை சுத்தம் செஞ்சார், குழாய்களை மாத்தினார், வாசனை திரவியங்களை கூட கலந்து பார்த்தார். ஆனா தண்ணி சுத்தமாகவே இல்ல. அப்போ அங்க வந்த ஒரு பெரியவர் சொன்னார், ஐயா, நீங்க வெளியில இருக்கிற குழாயையும் கற்களையும் மாத்துறதுல எந்த பயனும் இல்ல. அந்த தண்ணி எங்கிருந்து வருதோ அந்த கிணற்ற சுத்தம் செய்யுங்க. ஊற்று சுத்தமானா நீரூற்று தானாவே சுத்தமாயிடும் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையிலையும் நாம வெளியில மட்டும் நல்லவங்களா காட்டிக்க முயற்சி செய்றோம். ஆனா நம்ம மனசுன்ற ஊற்றுல பொறாமையும் கோபமும் இருந்தா நம்ம செயல்களும் அப்படித்தான் இருக்கும். ரமலான்ல நாம செய்ய வேண்டியது வெறும் மேலோட்டமான மாற்றம் இல்ல, நம்ம மனசுங்கிற ஆழமான கிணற்ற சுத்தம் செய்யணும். திருக்குரான்ல அத்தியாயம் 13 வசனம் 11ல அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு சமூகத்தவரும் தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை. இந்த ரமலான்ல நம்ம மனச தூய்மையாக்குவோம், நம்ம வாழ்க்கையும் தானாவே நறுமணமாகும்.